ஸ்லோவாக பண்ணால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுது. டைம்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டீங்களா, மழை ஓவராக இருக்குது, மழை ஓவர். இனியின் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இனியின் எல்லாம் பல வருஷமாச்சு காமிச்சு, இப்போ காமிச்சா நீங்களா நம்ப மாட்டேங்க. அக்கா வீடுங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ் டூரே எடுக்கல, ஃபுல்லாக ஃபர்னிச்சர் பண்ணிட்டு தானே பண்ணோம். இன்றைக்கி அக்கா சமையலாம் ஏரியாவே தூக்குது. இது தரப்பாக்கட்டி ஸ்டைல் மாதிரி தான் எங்கள் ஊர்லிங்க, நார்மல் ரைஸ். என்னோட காஸ்ட்லியான தீபாவளி காலையிலே ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் இந்த மழை காலத்துக்கு சில ஐட்டங்கள்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலான்ட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயும் தேய்ச்சாச்சு. லோகில் வந்து ஸ்பெஷலாக கடாயில் எண்ணெய் இது இதில் வந்து பெப்பரு, பூண்டு, மஞ்சத்தூள் இருக்குது. ஓகே, நம்ம ட்ரெடிஷன் படி கொஞ்சம் காலையில் இருந்துச்சு எண்ணெய் வச்சா தான் நான் ரொம்ப வழியோட விடலிங்க. எண்ணெயை வைக்கிறது ஆக்சுவலாக குறைச்சிட்டேன். இனிமொழி எனக்குங்க அப்படி மாதிரி பெரிய டிரைவிங் இன்ட்ரெஸ்ட்டு. ஓட்டுறியா? ஒருத்தர் வீட்டில் இருக்கிற டஸ்ட்டை பூரா கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காருங்க. அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் பேக் தூக்குற கூட நம்ம நாள் யோசிப்பாரு. 2 நாளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பேக் கொடுத்தீங்கன்னாலும் சரி, இவன் உயரத்துக்கு எடுத்து தூக்கிட்டு போய் வெடிச்சிக்கிட்டு இருக்கிறியா. காலையில் எழுந்திரிச்சுன்னே காஃபி குடிக்கிறதே ஒஸ்ட் ஐடியாங்க. பட் சங்கர் எப்படி பிளான் பண்ணிச்சிருக்கான் பாருங்க. ஃப்ராஸ்டோடு தான் போய் போயிருப்போம். என்ன அப்படியே ஆன் பண்ணணும், ஃபுல் ஸ்பீடில் சுற்றிடுங்க. அதனால் இது ஃபுல்லாக டேப் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுது. இப்போ இது கொஞ்சம் சுற்றுது. ஸோ அப்படி பண்ணிவிட்டு இது டம்ளரில் வைக்காமல் ஆக்சுவலாக குண்டாலே வச்சுட்டு இன்னும் பெட்டரு. அது தெரியுங்களா? ரொம்ப மணி டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுங்க. அதனால் ஜஸ்ட் எனஃப். ஜஸ்ட் எனஃப் நூறு வர மாதிரி பண்ணிவிட்டு குடிச்சும் சும்மா நார்மல் காஃபியோட ஃபில்டர் காஃபி டேஸ்ட் அல்லுதுங்க. ஏன்னா 150 ரூபாய் 200 ரூபாய்ன்னு நினைக்கிறேங்க. லிங்க் இருந்தால் போடுறேன் நான் உங்களுக்கு. சூப்பர் ஹேண்டியாக இருக்குது. இப்போ தண்ணி படக்கூடாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க. அதனால் நான் அதுக்கப்புறம் இப்படியே கலந்தாலே மோஸ்ட்லி போயிடுவேன். நான் அப்படியே நின்று ஸ்பின் பண்ணுவேன், அதுலேயே எல்லாருக்கும் போயிடுங்க. தீபாவளிக்கு முன்னத்து நாளுங்க ஒரு சப்போட்டா கன்று நட்டாச்சு. என்னங்க என்னோடய கான்செப்ட் இதில் ஒரு ரைஸ்டு கார்டனு ப்ளஸ் ஒரு மியாக்கி மெத்தடில் இந்த ஒரு 3 சென்ட்டை 4 சென்ட்டை வந்து அப்படியே நல்லா டீப்பாக ஃபாரஸ்ட்டாக இருக்கிற டைப்பில் பண்ணிடலான்னு தான் பிளானுங்க. அதுக்கு தான் மரத்தை அது மாதிரி நட்டுருக்குறேன். டிஸ்டன்ஸும் விடணும், ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக விடல. ஸோ இப்போ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா டிம்பர் இது நல்லா ஹைட்டாக தான் போகும், இப்படியே குச்சியாட்ட. அதனால் பிரச்சனை இல்லை இது. ஸோ அதனால் அதை ஒட்டியே ஒரு கொய்யா மரம் வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10 அடி கேப் தான் இருக்கும். ஒரு 16 அடி விடுறதே எப்பவுமே அட்வைசபிள். பட் இந்த மியாக்கி மெத்தடே வந்து கிட்ட இருக்கிறதா அது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆரம்பிச்சுட்டு நல்லா போட்டி போட்டு வளரும். அதுதான் என்னோடய கான்செப்ட்டுங்க. ப்ளஸ் எனக்கு இதுக்கெல்லாம் நிழல் வேணும். இந்த ரிங்க்கு இதெல்லாம் மொட்டை வெயில் கிடந்துன்னா வெயில் காலத்தில் வரவே மாட்டேதுங்க. ஸோ அதனால் இப்போ கிட்ட இருக்கும்போது ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் வெயிலும் இருக்கும், அதே மாதிரி அதுக்கு தேவைங்கிற ஒரு ஷேடும் கிடச்சிரும். ஸோ அதுக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன். அடுத்தது வீட்டு ஒட்டி வரும்போது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அந்த 2 மரம் வச்சாச்சு ஏற்கனவே. இந்த குச்சியாட்டு இருக்கிற மரம் வந்து ஆஃப்ரிக்கன் துளிப்புங்க. இது கொஞ்சம் ஒரு சின்னதாக அடிபட்டுருச்சு, அதனால் கொஞ்சம் பிரான்ச் மாதிரி வந்துருச்சு. இல்லை இது கூட வராதுங்க, அப்படி நேராக ஒரே டிம்பர் மரம் தான் இது. அப்படி தான் போகுது. இன்னும் அப்படி நடக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணி விட்ருக்குறேங்க. ஸோ அப்போ இது நல்லா ஃப்ரீயாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு இருக்கும். நாளைக்கு அப்படி இது ஃபுல்லாக நீட்டாக கீழே இது பண்ணி விட்டு மேலே ஜல்லி போட்டு செடியில் முளைக்காத மாதிரி சைடில் பூடு முளைக்காத மாதிரி பிளான் பண்ணிடலான்னு தான் இருக்குங்க. ஸோ ஒரு நீட்டாகவும் இருக்குது. ஸோ ரிங்குக்கு வேணால் கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் அடிச்சு விட்டா இன்னும் பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக இருக்கும். அதான் லாங் டேர்ம் விஷனு. பட் இப்போதைக்கு இந்த மரம் நடுறதுக்கு ஒரு இது ஓரமாக நட்டுறலாங்க. நாளைக்கு நான் இந்த ஆஃபீஸ் பில்டிங்கு இது கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவேன். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இடம் நிறையா இருக்குது, கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி தான் வைக்கணும் எந்த வேலையை பண்ணாலும். அதனால இவ்வளோ நாள் என்னால் ரோடு சைடில் மரமே வைக்கவே முடியலைங்க. எங்கே எப்படி கட்டுவோன்னே தெரியாது. இப்போதைக்கு வச்சு விட்ருவோம், அப்புறம் நாளைக்கு நான் 5 வருஷமாக பராமரித்து அப்புறம் எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இந்த தடவை வேலியில் மட்டும் இந்த ஓரத்தில் மட்டும் பிளான் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த மரமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரே ஒரு மரம் மட்டும் வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறேன். இதெல்லாம் தான் கண்ணுகள் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சுங்க. ஸோ வாட்டர் ஆப்பிள் எங்கள் ஏரியாவுக்கு நல்லா தான் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆப்பிள் வச்சிடலான் இருக்குது. இது எடுத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் துளிர் விட்டுருக்குதுங்க. அதனால் இதே தூக்கி வச்சிடலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன். நேற்று நான் ஒரு ஆளாக வச்சுருங்க, ஒரு மரத்துக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இன்றைக்கி நானும் மாமாவும் சேர்ந்து வைக்கிறோம். எப்படிங்க கடப்பறேன். நல்லா மேமண்ணை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துச்சுங்க.
ஈராக இருக்கிற மண்ணை பூரா வெளியே போட்டாச்சுன்னு கிராவல் இருக்கிறது. ஒரு மரம் ஃபினிஷ்ட் வாட்டர் ஆப்பிள். எங்கள் ஏரியாவுக்கு வாட்டர் ஆப்பிள் நல்லா தான் வருதுங்க. அதனால் வாட்டர் ஆப்பிள் முறையாக தோட்டத்தில் வைக்கிது. ஃபென்ஸ் இருக்குது, அது இருக்குதுனால பார்த்து நான் ப்ரொடெக்ட் பண்ணால் மரம் வச்சுங்க ஒன்றும் கூட தேரல. அதனால் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி தான் வேலையை செய்கிறதுங்க. இல்லை மரம் வைக்கிறதில்ல. நான் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு வலைங்க ரெடிமேடாக விற்குது. 150 ரூபா என்னமோ. கம்பி வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து அடித்து உள்ள தட்டிடலாம். ஸோ இந்த கம்பியெல்லாம் விற்கிறதுல இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் பேர் இந்த கம்பியில் வாங்கி 5 வருஷம் ஆகுது, அப்படியே தான் இருக்குதுங்க. அதனால் கம்பியே வாங்கிக்கிங்க. ஈஸியாக கம்பி கட் பண்ணுற கடைகள் இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா கட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. 4 அடி 5 அடின்னு. ஒரு 4 அடி ஹைட்டுக்கு வாங்கிட்டிங்கன்னா டக்குன்னு இதை வச்சு தட்டி விட்டு அப்படியே வச்சு விட்டா ஒரே செகண்டில் ப்ரொடக்ஷன் ஆகிருங்க. அப்புறம் தண்ணி விட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் குப்பையெல்லாம் மேலே போட்டுச்சுன்னா உடனே தண்ணி ட்ரை ஆகாது. சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. 100% இருக்குதுன்னு வீங்களே இப்படி பண்ணால். இதை ப்ரொடக்ட் பண்ணால் மட்டும்னா கேட் எப்போ நீக்கிருக்குன்னு தெரியாது. டக்குன்னு ஆடு மாடு உள்ள என்ட்ரி ஆகும். ஒரே செகண்டில் காலி பண்ணி போடுங்க மரத்தை. டைம்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டீங்களா, மழை ஓவராக இருக்குது. இவ்வளோ நேரம் மழையே இல்லைங்க. அதான் மழையை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறோம். தீபாவளி அன்னைக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மழை. மழை மட்டும் வரவே கூடாதுன்னு நினைப்போம். மழை வந்தே தான் தீரும், அது எப்படி வராமல் போகும். ஆமாம், அன்னைக்கு ஒரு தடவை வைப்பர் ரெடி பண்ணதானுங்க. அதுக்கப்புறம் அந்த லைனே வரல. கிட்டத்தட்ட 1 வருஷமாச்சு. நானே செல்ஃபாக ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ கூட கேட்டிருந்தாங்க சிலருக்குலாம். லைனை மழை அவ்வளோவேமா அடிக்குது. அடுத்த ஸ்பீடில் தான் வைக்கணும். நீ மழை கண்டினியூஸாக தட்டுது. இந்த ஸ்பீடில் வைக்கணும். அப்போ தான் உனக்கு அவ்வளோவே பெய்யுது ஃபாஸ்ட்டாக. அசராம பைக்கில் போகிறாருங்க. ஆக்சுவலா அந்த ரெயின் கோட் இல்ல, இன்னொன்னு சவுக்காயுத மாட்ட ஒரு ரெயின் கோட் இருக்கும் மச்சான். அது இப்ப நம்ம ஊர்லயே அவைலபிளா இருக்கு. அது வாங்கி எல்லாருமே இந்த மழை காலத்துல உள்ள வச்சுக்கலாம். ஈஸி. ஒரு வதர்னா தண்ணி வடிஞ்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்தாச்சுங்க. எப்படி இவ்வளவு பெரிய பார்க்கிங்ல தென்னை மரம் உள்ள விட்டுருக்குதுங்க. இனியின் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இனியின் எல்லாம் பல வருஷமாச்சு காமிச்சு. இப்போ காமிச்சா நீங்களாம் நம்ப மாட்டீங்க. இதான் இனியனோட பைக்கு. இதுதான் ஹைட் மட்டும் பாருக்கிறீங்க. நம்மளால 7 ஃபீட்டுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நான் அதான் சொல்லியிருக்கேன். அப்பா அம்மா 2 பேர் ஹைட்டு, அவங்களோட ஹைட் ஆகுன்னு. க்ரோத் நீ இருக்குமா இருக்காதா இனியன் ஹைட்டுக்கு? நான் வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி ஸ்டாப் ஆச்சு. 6 feet 1 அதுக்குள்ள எல்லா காரம் கூட போனால் நம்ம ஒரு ஹைட்டில் தானே. எப்படி இருக்குது பைக்கு? எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு இனியன்? ஆமாம், ஒரு 700 ஓடிக்குதியா? உன்னோட மெயின்டெனன்ஸ்ல இப்படி சில்வர் ஆட் இருக்குதா? அப்படியே லேயர் மேலே போட்டுருக்கேன், பிபிஎஃப் போட்டுருக்கேன். ஓ, மிரர் ஃபினிஷ் நீ மெயின்டைன் பண்றியா இல்லை அதுவா இருக்குதா? அப்படியே காரே தான் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாங்க. இனியன் வந்து நோ பைக்கு தான் ஃபேவரட்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஆனால் இது மட்கட் இல்லாமல் இருக்கு. ரொம்ப தெரிக்குமா இனி? பாக்குறது குட்டியா இருக்கு, ஃபுல் வெயிட்டா இருக்கு. ஆமா, பாக்குறதுக்குலாம் வெயிட்டா தான் இருக்கு, குட்டியாலாம் இல்ல. மாஸ்டர் புல்லட் பாண்டி பின்னாடி போய் தள்ளுங்க. அப்படியே கமெண்ட் கொடுத்தே இருப்பாங்க. ஆமா, ஸ்டாண்ட் வருவாங்க. இங்க ஓட்டருக்கு எப்படி ஓட்டுறீங்க? வடிவேலு புல்லட் வாங்கிட்டு பெட்ரோல் போட முடியாம தள்ளுவேன்ல ஆள் வச்சு அந்த மாதிரி. இப்போ நீ காலேஜுக்கு வெளில வெளியே வண்டியா 2 நாள் அனுப்பிங்கறியா? இல்ல இங்கே தான் ஓட்டு விடாங்க. இல்லையம்மா, இது லாங் போகலாம். அக்கா வீடுங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் டூரே எடுக்கல. ஃபுல்லாக ஃபர்னிச்சர் பண்ணிட்டு தானே பண்ணணும் அப்படின்ட்டாங்க மச்சான். அப்படி ஃபுல் சைஸ் சோஃபா, எல் டைப்பு. ஒரு ஜஸ்ட் 15 பேருக்கு வந்துக்கலாமா? ஏன்பா இன்பா எல்லாம் ஃபுல்லி க்ரோன் இன்பா ஆகிட்டாங்க. நம்ம ஒரு குட்டி இன்பா, பெரிய இன்பா. வீடு வந்துங்க என்ன வீடு பண்ணாலும் ஃபைனலாக வந்து ஃபர்னிச்சர் தான் இப்போ பேசுது. ஃபுல் பிரம்மாண்டத்தில் ராஜா காலத்து டைப்பில் சேர்ஸ் எல்லாமே. அப்படின்னா தானே நல்லா இருக்கும். இனியன் இனியன் அப்படின்னு சொன்னால் நம்ம இனியன் வந்துடுறானா? இன்னைக்கு இந்த ட்ரெஸ் இன்னைக்கு சூப்பராக வந்துருக்குது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்டன்னிங்காக வந்துருக்குது 2 பேர்த்துக்குமே. இவனுக்கும் சரி. தம்பி ட்ரெஸ்ஸை காமிச்சாச்சு, இன்னொரு ட்ரெஸ்ஸை காமிக்கலையே. நார்மல் நில்லுதாங்க.
கை விடு. சும்மா பீச் கோவா ஸ்டைலுக்கு ரெடி பண்ணிடு. திருப்பூர்லேருந்து இவனுக்கு வந்திருக்கு. நம்மளாம் இங்கே லோக்கல்லே செட்டில் ஆகிட்டோமா? நீங்கள் எங்கே வாங்கினேன்? இது லோக்கல் ப்ரொடியூஸ் தான். லோக்கல் ப்ரொடியூஸ் தான். எங்கே நினைக்கிறீங்க? ஜூடியோவா? இனிமேல் எல்லாம் ரொம்ப ஓவர் செல் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் ஜூடியோவில் நம்ம வெளியே வாங்க வேண்டிய நிலைமை தள்ளப்படுவோம். ஒரே மாதிரி எல்லாரும் போட்டு வருவோம். அப்படியா? ஒரு என்னதுன்னா எல்லாருமே வேற வேற டீம்ல எல்லாத்துலயும் ஒன்று மேனேஜர் அதே டிஷர்ட்டு, மற்ற ஒரு டீம்லயும் அதே மாதிரி இருக்குது. குரூப் மீட்டிங்ல எல்லாம் ஒரு இதெல்லாம் மொய் 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 மொய்னு இது எறும்பு சக்கரை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அலமோ ஸ்டுடியோலாம் ஃபுல்லா. நான் நேற்று தான் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் டைமும் இம்பாவோட போய் ஓகே. பட் இந்த ப்ரைஸுக்கு குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. ஆமாம் சீரியஸா அதான் அவனோட மந்த்ராவே. இனியோட ஃபேவரட் என்னைக்குமே தயிர் தாங்க. சிரி போட்டு சாப்பிட்றான் பாரு. இன்னைக்கு அக்கா சமையலாம் ஏரியாவே தூக்குது. இப்போவே கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் போல இருக்குவே. ஓகே. இது தரப்பாக்கட்டி ஸ்டைல் மாதிரி தான் எங்கள் ஊர்லிங்க. நார்மல் ரைஸில் தான் செய்வோம், பாஸ்மதியில் கிடையாது. எப்படி தாங்க இருக்குது? இதுதான் எங்கள் தீபாவளி ஸ்பெஷலுங்க. முட்டை முட்டை கொடுத்தா என்னோட இருக்கிறாங்க. எப்படி இப்போ நீங்கள் செய்கிற பிரியாணிக்கு இதுக்கு எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குதுங்க. இந்த அரபிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. காரம்லாம் ஓவராக கிடையாது, ஜஸ்ட் எனஃப் ஒரு காரம் இருக்கும். ஆனால் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. மசாலும் கம்மி. ஆமாம், நல்லா மசாலா கம்மி, பட் டேஸ்ட்டு தூக்கல். நான்வெஜ் டேஸ்ட்டும் நல்லா மேட்ச் ஆகிருக்கு கூட. அதான் அந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி. என்னைய நானே செய்யாட்டி நீ ஒரு நாள் டேஸ்ட் வித்தியாசமாக சாப்பிட்டாக்கலாம் செய்யின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எடுத்துக்கா நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? செஞ்சதுக்கப்புறம் இதென்ன இப்படி இருக்குது, இதென்ன இப்படி இருக்குது, இதென்ன அங்கே இருக்குது, இதென்ன இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பேச்சு கிடமை இல்லையா? நான் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேனுங்க. இங்கே பாருங்க, பெரியவங்க ஃபோனு, சின்ன ஆளுகளும் ஃபோனு, அதை விட சின்ன ஆளுகள் பிடுங்கிட்டு ஃபோனை பிடிக்கிட்டு விளையாடுறாங்க. ஒரே ஒரு ஃபோன் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதில் ஓடுறது. ஃபோன் பார்க்காத ஒரே ஆள் இனி மட்டும்தானே. எல்லா ஆளுகளும் ஃபோனில் தான் ஓடிட்டு இருக்குது வண்டி. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தால் நம்ம எல்லா குட்டீஸ் எல்லாம் நாயம் பேசும், பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்களே எல்லாம் ஹாஸ்டலில் வந்துட்டு எப்படா ஃபோன் பார்க்கலான்னு இருக்கும் போல. கொஞ்சம் அம்மாவா ஐஸ் வைக்கிறானா? பட்டாசு வெடிக்கலாம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளிங்கிறத நம்ம பட்டாசு வெளுத்துக்கிட்டு இருக்குதுங்க. என்னோட காஸ்ட்லியான பைக்கை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்டாண்ட் இருக்க அம்ச்சி வேலையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்ச்சி வேலையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறது. நண்பன் படம் பாத்தீங்களா? டக்குனு தக்காளி சட்னி அடிச்சு ஷூல மை 2000 ரூபீஸ் ஷூ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களெல்லாம் தனித்தனியாக வைப்பாங்க. இங்கே வந்து ஃபேமிலி கேதரிங் மாதிரி எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் தனித்தனியாக பண்ணாமல் அது ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. வாட் இஸ் தட் ஃபயர்? காமி அது தேங்கப்பா. எல்லாம் பெரியவங்களே பட்டாசு வெடிக்கிறதுல பயங்கர ஆர்வம் சில இருக்குதுல்ல. அதனால ஒன்றும் சும்மா தெருக்கி விடுற மாதிரி தான் இருக்குதுங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அது மேலே போகும்னு நினைக்கிறேன். இதுங்க ஒரு வச்சு 15-20 செகண்டுக்கு ஒன்றுமே புஷ்ஷுன்னு போன மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு. அதனால் எதையுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, உடனே முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா டிசிஷன் எடுக்கணும். பீகாக் வெடிங்க பேர். ஒரு
பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் வச்ச அளவுக்கு புகை இருக்குங்க. எப்படி வெடிக்கூட்டுக்கு நடுவில் எங்கள் அப்பா வர்றாருங்க. இறங்கணுன்னே ஒரு பஞ்சை கிச்சன் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பட்டாசே வேண்டாங்கிறத அப்பா வருவார். புகை மட்டும் கலர் புகையில் ஒரு ஆமாம். அப்படிதான் சொன்னேன். நீங்க ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தீபாவளி செலிப்ரேஷன் யூனா கார்டோட முடியும். ஃபேமிலி +12 எடுங்க. +12 come on take the +12. எங்கள் அக்கா வீட்டில் பாலுங்க. பால் கேட்டால் பால் தயிராட்டு இருக்குது. இதுதான் பாலுங்கிறாங்க. நான் தயிர் கேட்கலன்னு சொன்னேன். பாலே அந்தளவுக்கு திக்காக இருக்குங்க. ஆர்கானிக் ஃபெட் ஃபாஸ்ட் வேஸ்ட் மில்க். சுகரு எவ்வளோ வேறு ஸ்வீட்டாக இருக்குன்னு தெரியல. சோறு தெரியாதுங்க. தீபாவளி பாலுடன் முடிகிறது. பால் எப்படிங்க திக்கு இல்லாமல் இருக்கும்? எப்படி இருக்குது பாருங்க பில்லு. அப்படியே ஒரு அடிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்குது. ஹட்சன் விளம்பரத்தில் காமிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அதனால தான் பால் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த பக்கம் இதை வந்து கீழே ஆமாம் மேலே அமைக்க வாங்கி மேலே எப்படி இருக்குது